கட்சி வேலைகள் செய்ய முடியல. கட்சிக்கான செயல் திட்டங்கள் நிறையா இருக்குது. தேர்தல் நெருங்குது. கட்சிக்குள்ளே வந்து நிர்வாகத்தை வந்து மறுகட்டமைப்பு செய்ய வேண்டியிருக்கு. நம்ம எங்கள் கட்சியில் வந்து விடுதலை சிறுத்தைகளில் ஒருத்தர் மாவட்ட செயலர்னா அவர் வாழ்நாள் முழுவதும் மாவட்ட செயலர் இருக்க முடியாது. இப்போ நான் மாநில பொறுப்பில் இருக்கலாம், எனக்கு ஒரு 4 ஆண்டு காலம் அல்லது 5 ஆண்டு காலம் ஒரு இலக்கு. அதுக்கப்புறம் பொறுப்பு மாற்றப்படும். சுழற்சி அடிப்படையில் இது வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நடைமுறையை கட்சியின் பொறுப்பிலிருந்து தொடங்குறாரு. பவர் வந்து டீசென்ட்ரலைசேஷன், அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது. இன்றைக்கு நீ மாவட்ட செயலாளரா, 4-5 ஆண்டு காலம் கடுத்து இவர் மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் இவர், நீ இன்னைக்கு மாநில பொறுப்பாளரா, உன் இடத்துக்கு வேற ஆள், அவர் இடத்துக்கு இன்னொரு ஆள், இப்படி பொறுப்புகளை வந்து ஒரு சுழற்சி அடிப்படையில் கொடுக்கும்போது தான் எல்லோருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான செயல் திட்டங்கள் அப்படியே தேங்கி கிடக்கு. இப்போ ஏற்கனவே 234 சட்டமன்ற தொகுதி, ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கின்றது எங்களுடைய திட்டம். இப்போ ஏற்கனவே 144 மாவட்ட செயலாளர் நியமிச்சாச்சு. அதில் பெண்களுக்கு 10 விழுக்காடு, இளைய தலைமுறைக்கு ஒரு 10 விழுக்காடு அப்படின்லாம் நம்ம ஒதுக்கி கொடுத்தோம். அப்படி ஒதுக்கி கொடுக்கும்போது ஏற்கனவே கட்சியில் மூத்த பொறுப்பாளராக இருந்தவங்களுக்கு சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்போ அவங்களையும் திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். அப்படின்றனால தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு மாவட்ட கணக்கில் வச்சு 234 மாவட்டத்தில் நியமிக்க போகிறோம். இதுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் மேலிட பொறுப்பாளர்லாம் போய் முடிச்சிட்டோம். ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே விண்ணப்பங்களை வாங்கி மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பு, நகர் பொறுப்பு, இப்படி எல்லாத்துக்கும் விண்ணப்பம் வாங்கிட்டோம். அந்த விண்ணப்பம் கொடுத்து சில மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு பொறுப்பு அறிவிக்கணும். இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்த முடியல.